அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்வை அப்படியே மாற்றி போடுகிறது. நீங்க பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். தமஸ்கு வீதியிலே அவன் கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் சபையை பாழ்படுத்துகிறவனாக இருந்தான். சபை மக்களை சிதறடிக்கிறவனாக இருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தமஸ்கு வீதியிலே கிறிஸ்து அவனை சந்தித்ததற்கு பிறகு, அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பிறகு, அந்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவனாக எந்த மனுஷன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தானோ அந்த மனுஷன் தான் தேசங்களை தாண்டி தேசங்களுக்குள்ளாய் சபைகளை கட்டி எழுப்பினான். எந்த மனுஷன் தேவ ஜனங்களை சிதறடித்து கொண்டிருந்தானோ அந்த மனுஷன் தான் ஜனங்களெல்லாம் என்ன செய்தானா சபைக்குள்ளாய் கூட்டி சேர்க்கிறவனாய் இருந்தான். ஏன்னா ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றமடைய வைக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார், அவர் என்ன செய்வாரா? மாற்றமடைய வைப்பார். வெறும் மனுஷனுடைய குணாதிசயங்களை மாத்திரம் அல்ல. என்னோடு கூட 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டனால கவனிங்க. ஏன்னா மனிதனுடைய வாழ்வை மாத்திரம், குணாதிசயங்களை, கேரக்டரை மாத்திரம் ஆவியானவர் மாற்றுகிறது இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். ரோமர் 8:11 வாசிக்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். உனக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குமானால், அந்த அபிஷேகம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் யாருன்னு சொல்லுகிறார்? கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார்னு சொன்னா உன் சரீர அவயங்கள் மரித்து போன நிலைமையில இருக்குமானால் அவைகளை அவர் உயிர்ப்பிப்பார். இல்ல அவ்வளவுதான், இனி ஒண்ணுமே இல்லை, செயல்படாது, செயல்பட முடியாது, வாழ்க்கைக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது என்று சொல்லுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். உள்ளே இருக்கிற அபிஷேகம் கெட்டு போன உன் கிட்னியை என்ன செய்யும்? சுகமாக்கும். செத்து போன மூளைச்சாவு என்று சொல்லுகிறவைகள் மறுபடியும் என்ன செய்யுமா? உயிரடையும். செத்து போன கர்ப்பங்கள் உயிரடையும். ஏன் சொன்னா ஆவியானவர் வருகிற போது எல்லாவற்றையும் உயிரடைய செய்வார். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமானால் தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். உனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவே உன்னுடைய சரீரத்தை, சரீர அவயங்களை எல்லாம் சுகமாக்குவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் இங்கே சொல்லப்படுது, சகலமும் புதுப்பிக்கப்படும். யோவேல் 2:25 வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப அழிப்பேன்னு சொல்ல. எப்ப தருவாரா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அடுத்தடுத்து யோவேல் பேசுகிறான், மாம்சமான யாவர் மேலும் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். பெரியோர் மேலும் சிறியோர் மேலும் எல்லார் மேலும் அந்த அபிஷேகம் கடந்து வரும். இழந்து போன எல்லாம் திரும்பி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பட்சித்தவைகள் எல்லாம் திரும்ப என்ன செய்யுமா? ஏன்னா ஆவியானவர் வருகிற போது அவர் என்ன செய்வாரா? ஆச்சரியமான ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தருவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சகலவற்றையும் புதுப்பிப்பார். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவன் சொன்னா, சகலவற்றையும் சிருஷ்டிக்கிற ஆவியானவர்.